ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்கள் சம்பளம் தாமதமானாலும் அல்லது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் உங்களுக்கு பயமே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பஃபர் இருக்கும் வாழ்க்கை. பல பேர் நினைக்கிறாங்க பஃபர் என்பது பணக்காரர்களுக்கான விஷயம் என்று. ஆனா உண்மையில் பஃபர் என்பது பணக்காரர்களுக்காக இல்லை, மனநிம்மதி தேவைப்படுகிற எல்லோருக்காகவும். கார் ரிப்பேர் ஆகலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரலாம், பிசினஸ் ஸ்லோ ஆகலாம், வேலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். இவை வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனா பஃபர் இல்லாத போது ஒவ்வொரு பிரச்சனையும் எமர்ஜென்சி மாதிரி தெரியும். பஃபர் இருக்கும்போது அதே பிரச்சனை ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன் மாதிரி தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்ன நடந்தாலும் சில மாதங்களுக்கு நான் சேஃப். அந்த உணர்வு ஒரு பேங்க் பேலன்ஸை விட பெரியது. அது கான்ஃபிடன்ஸ், அது ஃப்ரீடம், அது பீஸ் ஆஃப் மைண்ட். அதனால தான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்க்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் பஃபர் முக்கியம். சரி, ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பஃபர் இருந்தா போதும்? அதை எப்படி கணக்கு போடுவது? அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் மணி மைண்ட் செட் கோச், ரீஸ்டார்ட் வித் பாலா.